there, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor from Language Quest. இன்னைக்கு நம்ம சேனல்ல லேர்ன் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபெசினேட்டிங்காகவும் ஒர்த் நோயிங் சென்டென்சஸாகவும் இருக்க போகுது. அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது என்ன மாதிரியான சென்டென்சஸ் அப்படின்னா, இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அவ ஸ்கூலை போன மாதம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க ட்ரிப்பை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி நடக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறதான் ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு லெசனில் கற்றுக்க போகிறோம். நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இந்த மாதிரி இந்த விஷயம் செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது பாருங்க, heard that அப்படிங்கிறத போடுவோம். அதாவது நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் heard that அப்படிங்கிறத போட்டுட்டு he இல்லைனா she இல்லைனா they அப்படிங்கிறதுல இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறம் had to செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் had to அப்படிங்கிறது கம்பல்சரி போட்டுட்டு verb 1 வந்து ஆட் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசிடுவோம். verb 1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb. அதாவது ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய வேலையை தான் வேர்புன்னு சொல்லுவோம், வினைச்சொல் அப்படிங்கிறது. சரி, இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் இந்த சென்டென்சஸ் எல்லாம் பேசுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவனின் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டியதாக இருந்ததென்று நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டியது இருந்ததாமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை எப்படி மாற்றலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான சென்டென்சஸில் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்க, சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறது தான் இல்லையா. அப்போ ஐ அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன இருக்கிற ஃபார்முலாவில் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறதுக்கு heard that அப்படின்னு இருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் கேள்விப்பட்டேன், ஐ heard that. அடுத்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, he she they இருக்கா. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இங்கே என்ன இருக்குது, அவனின் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி சொன்னனால அவன் வந்திருக்கு. அப்போ நம்ம he போட்டுக்கணும். ஐ heard that he ஃபார்முலாவில் என்ன இருக்குது, had to. ஏன் had to இருக்குது, வாங்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் had to அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஐ heard that he had to. அடுத்து verb 1 எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன வேர்பாக இருக்குது, கடன் வாங்கிறது தான் வேர்பாக இருக்குது. ஸோ கடன் வாங்குறதுக்கு இங்கிலீஷில் borrow அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐ heard that he had to borrow. என்னது, கடன் வாங்குறதுனா நம்ம என்ன வாங்குவோம், மணி தான், பணம் தான் வாங்குவோம் இல்லையா. அப்போ he had to borrow money. யார்கிட்ட இருந்து, அவனின் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அப்போ from his friend. அவ்வளோதான். I heard that he had to borrow money from his friend அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போது நிறைய சென்டென்சஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பர்டிகுலர்லி நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் இங்கிலீஷில் யார் கூடயாவது பேசும்போது அவங்க இம்மீடியட்டாக திங்க் பண்ணிடுவாங்க, ஓகே இவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரிய மாட்டேருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசவும் தொடங்குங்க. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவள் தம்பியை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். அவள் தான் அவளோட தம்பியை பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதையை மாற்றும் போது ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா பாருங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும். இதுதான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளியரான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். அப்போ நான் கேள்விப்பட்டேனுங்கிறது என்ன வரும், ஐ heard that. அப்புறம் என்ன இருக்குது ஃபார்முலாவில்,
பாருங்க ஃபார்முலால he she they இருக்கு. பட் இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன வேர்ட் வந்திருக்கு, அவள்தான் அப்படி சொன்னனால இங்க என்ன போடுவோம், she அப்படிங்கிறத போடுவோம். I heard that she had to. இங்க என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க, அவள் தம்பியை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருந்ததென்று. ஸோ பார்த்துக்கிறது, அவள் தம்பியை பார்த்துக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா டேக் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ ஹர்ட் தட் ஷீ ஹேட் டு டேக் கேர், பார்த்துக்கிறதுக்கு டேக் கேர் யார, அவளோட தம்பியை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டேக் கேர் ஆஃப் ஹர், அவளுடைய. தம்பின்னு சொல்லும்போது லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், ஓகேவா. ஹர் லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. I heard that she had to take care of her little brother அப்படின்னா அவள் தான் அவளோட தம்பியை பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததையும் பாருங்க, வேலையின் காரணமாக அவன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போனதாக நான் கேள்விப்பட்டேன்னா என்ன அர்த்தம், நான் தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதனால நான் அப்படிங்கிறத நாங்கள் போடல. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், வேலையின் காரணமாக அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இல்லையா. ஸோ இதை மாற்றும் போது எகெயின் கேள்விப்பட்டேன்னா நான் தான், அதனால ஐ அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேவா. ஐ ஹர்ட் தட், ஐ ஹர்ட் தட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹீ ஷீ தேல என்ன கொடுத்துருக்குறாங்க, அவன் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அவன் அப்படி சொன்னனால இங்கே என்ன போடுவோம், ஹீ அப்படிங்கிறது போடுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஃபார்முலால, ஹீ ஹேட் டு, ஏன்னா போக முடியாமல் போனதாக அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, போக முடியாமல் போனதாக. அதனால் ஐ ஹர்ட் தட் ஹீ ஹேட் டு, ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல்ங்கிறது மிஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே மிஸ்ன்னு தான் போடுவோம், ஹீ ஹேட் டு மிஸ் த ஃபங்க்ஷன் தான் போடுவோம், ஓகேவா. மிஸ் த ஃபங்க்ஷன், அவ்வளோதான். என்னது, வேலையின் காரணமாக, அதனால் பிகாஸ் of his work, அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க, I heard that he had to miss the function because of his work அப்படின்னு சொல்லியிருக்கு, ஓகேவா. அடுத்ததையும் பாருங்க, அவர்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போக வேண்டி இருந்தது என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போக வேண்டியது இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இதை எப்படி மாற்றலாம், ஆஸ் யூஷுவல் கேள்விப்பட்டேன் அப்படின்னா நான் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் ஐ ஹர்ட் தட், யார் போக வேண்டியது இருந்தது, அவர்கள். அதனால் இங்கே என்ன போடுவோம், நம்ம தேன் போடுவோம், அவர்கள்லாம் தே இல்லையா. ஐ ஹர்ட் தட் தே ஹேட் டு, வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா ட்ராவல் அப்படின்னு போட்டுக்கலாம். ட்ராவல், வெளியூர் அப்படின்னா அவுட் ஆஃப் டவுன் அப்படின்னு போட்டுக்கலாம், வெளியூர்னா, ஓகேவா. அவுட் ஆஃப் டவுன், கொஞ்ச நாளைக்கு, ஃபார் a few daysன்னு போடலாம், for a few days, ஓகே. ரீட் பண்ணுங்க, I heard that they had to travel out of town for a few days அப்படின்னு சொல்லலாம். Look at the next sentence. அவள் முழங்கால் காயம் காரணமாக அவளது நடனத்தை விட்டுவிட வேண்டியதாக இருந்ததென்று நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு நீ இன்ஜுரி இருக்கு, அதனால் அவள் வந்து என்ன, அவளோட டான்ஸிங்கை வந்து விட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சரி, இதையும் மாற்றும் போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, காமெண்டில் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இதை எப்படி மாற்றலாம், நான் கேள்விப்பட்டேன், இது எப்படி சொல்லுவோம், எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. என்னென்னு மாற்றுவோம், ஐ ஹர்ட் தட். அடுத்து அவளுக்கு தான் முழங்கால் காயம் இருக்கு, அதனால் என்னன்னு போடுவோம், ஷீங்கிறத போடுவோம், ஷீ. அப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஹேட் டு இருக்கு இல்லையா. ஹேட் டு எதுக்கு போகிறோம், விட்டுவிட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் ஹேட் டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ ஹர்ட் தட் ஷீ ஹேட் டு, அப்புறம் என்ன இங்கே வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விட்டு விட வேண்டியது, அதாவது டான்ஸ் ஆடுறத விட்டு விட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ விடுறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிவ் அப் அப்படின்றது தான் வேர்பு, விட்டு கொடுக்கறது இல்லை விட்டு விடுவது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கிவ் அப்னு சொல்லுவோம். கிவ் அப் என்னதை, நடனத்தை. அப்போ டான்சிங்
எதனால? முழங்கால் காயம் காரணமாக. அப்போ இங்க என்ன போடுவோம்? because of her knee injury. Okay va? Read the sentence now. I heard that she had to give up dancing because of her knee injury அப்படினு சொல்லியிருக்கிறோம். கரெக்டா மாத்தி இருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். அவன் தன் பெற்றோரை பார்த்து கொள்ள தன் வேலையை விட வேண்டியதாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன். ஸோ விட வேண்டியதாக இருந்தது, விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இதுக்கெல்லாமே கிவ் அப்னு தான் போடணும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுங்க, பார்க்கலாம். கேள்விப்பட்டேன் அகெயின் நான். அப்போ I heard that. அவன், அதனால he had to விட்டு விட வேண்டியது என்னது? வேலையை, தன் வேலையை விட வேண்டியதாக இருந்தது அப்படின்றனால he had to give up his job. எதுக்காக? தன் பெற்றோரை பார்த்து கொள்ள, இல்லையா? அவனோட பெற்றோரை பார்த்துக்கிறதுக்காக. அப்போ டு பார்த்துக்கிறதுக்கு டேக் கேர், இல்லையா? டேக் கேர் ஆஃப் his parents. Read பண்ணுங்க. I heard that he had to give up his job to take care of his parents அப்படின்னு சொல்லணும். அடுத்ததையும் பாருங்க. படிப்பில் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்று ஃபுட்பால் விளையாடுவதை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன். நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக ஃபுட்பாலை விட்டுட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ், இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல யூன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நீ வந்தனால யூங்கிறது நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணி பேச போகிறோம். எப்படிங்கிறத கெஸ் பண்ணி ட்ரை டு சேஞ்ச் இட். ஓகேவா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது இருக்கா? அப்போ என்ன போடலாம்? I heard that. ஓகே. அடுத்து என்ன இருக்குது? நீ இருக்குது. அதனால் யூ had to. எதனால்? விளையாடுவதை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. அதனால தான் யூ had to give up. எகெயின் இங்கேயும் விட்டு விடுறாங்க இல்லையா? விட்டுறாங்க, விட வேண்டியதாக இருந்தது அப்படி சொல்கிறனால கிவ் அப் அப்படிங்கிறது தான் வரும். ஃபுட்பால் விளையாடுவதே அப்படிங்கிறனால பிளேயிங் ஃபுட்பால். எதுக்கு? படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு, இல்லையா? படிப்பில் கவனம் செலுத்த அப்படின்னா ஃபுட்பால் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ஸ்டடீஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். I heard that you had to give up playing football to focus on your studies அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்ததையும் பார்த்தலாம். அவனுக்கு வேலை ரொம்ப பிஸியாக இருந்ததால் அவன் மதிய உணவு சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டேன். ஸோ அவனுக்கு பிஸியாக இருக்குது. ஸோ மதிய உணவு சாப்பிடவில்லைன்னா அவங்க தான் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன போடலாம்? I heard that. அவனுக்கு, ஸோ he had to உணவு, மதிய உணவு சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ he had to skip his lunch. வேலை ரொம்ப பிஸியாக இருந்ததால் அப்படின்னா நம்ம இங்கே என்ன போடலாம்? பிகாஸ் பிஸியாக இருந்ததால் அப்படிங்கிறனால he was busy at work. வேலையில். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. I heard that he had to skip his lunch because he was busy at work அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்க.
அவன் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக பிரின்சிபல் கிட்ட பேச வேண்டியதாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவன்தான் நேற்று இரவு உணவை சமைக்க வேண்டி இருந்தது என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த 2 சென்டென்சஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 2 சென்டென்சஸையும் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் காமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். இதோட இன்னைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கான லெசன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.